விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த இடத்த வந்து நாங்கள் வந்து பராமரிச்சுட்டு வரோம் சார். இந்த இடத்துக்கு இந்த பராமரிக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறது வந்து எங்களுடைய மதிப்புக்குரிய நகர்மன்ற தலைவர், மதிப்புக்குரிய நகர்மன்ற துணைத் தலைவர், நகர்மன்ற உறுப்பினர்கள், ஆணையாளர் அனைவருக்கு வந்து எங்களுடைய நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குனர் அனைவரும் எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிறாங்க சார். அந்த ஊக்குவிக்கிறனால தான் என்னால் வந்து இந்த பணியை வந்து ஒரு முனைப்போடு செய்ய முடியுது. கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் வந்து அனைவரும் வந்து இந்த இடத்த பார்வையிட்டு அவங்க வீட்டில் உருவாகிற குப்பையை பயன்படுத்தி சிறிய லெவலில் ஒரு கீரை வகைகள் மற்ற ஒரு பூச்செடிகள் அந்த மாதிரி வச்சு மக்கள் குப்பையை வந்து அவங்க கையாளும் போது நாங்கள் இன்னும் அதிகப்படியாக வந்து இந்த நகரனை வந்து தூய்மையாக பராமரித்து ஒரு பசுமையான ஒரு நகரமாக உருவாக்குறதுக்கு இந்த பொதுமக்களோட ஆதரவு வந்து எங்கள் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சார். இப்போ நீங்க என்னுடைய பணி வந்து 2007 வந்து இந்த துப்புரவு ஆய்வாளர் பணிக்காக நான் வந்திருந்தேன் சார். அப்ப இருந்து இந்த பணி திரைக்கல்வி மேலாண்மை பணி தான் செஞ்சுட்டு வர்றோம். இப்ப 2016 திரைக்கல்வி மேலாண்மை விதிகள் 2016 வந்த பிறகுதான் இந்த உரங்களை வந்து நம்ம மக்களுக்கு உரம் தயாரிக்கிறது, மறுசுழற்சி கழிவுகளை மறுசுழற்சிக்கு அனுப்புறது, அடுத்து மறுசுழற்சிக்கு பயன்படாத கழிவுகளை வந்து சிமெண்ட் ஆலைக்கு எரியூட்டு மணிக்கு அனுப்பிட்டு, அதாவது 100% நம்ம மக்கள் குப்பையை வந்து கையாண்டு அந்த நகரனை வந்து தூய்மையாக பராமரிக்கிறோம் அப்படிங்கிற பணி வந்து இப்போ 8-9 வருஷமா நடந்துகிட்டு வருது சார். இதுல வந்து இது வந்து எங்க நகராட்சி வளாகம் சார். இந்த வளாகத்துல ஒரு 40 சென்ட் இருக்கு சார். இந்த 40 சென்ட்டுமே வந்து ஒரு பலன் தரக்கூடிய அந்த இடமா நாங்க மாற்றி எங்க தமிழ்நாட்டிலே வந்து நகராட்சியில வந்து எங்க தேவகோட்டை நகராட்சி ஒரு இயற்கை பராமரிப்பு, இயற்கை பாதுகாப்பு மற்றும் வந்து திரைக்கல்வி மேலாண்மை பணிகளை வந்து ஒரு சிறப்பான நகராட்சியா உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு முழுமையான பணி பார்த்துட்டு வரோம் சார். ஓகே, இப்போ நீங்க இந்த உரங்கள் சொல்றீங்கல்ல, இப்போ நீங்க அதை இயற்கை உரமா தானே அதை நீங்க கொண்டு வரீங்க. இந்த இயற்கை உரங்கத்தை வந்து நீங்க விவசாயிகள் மத்தியில அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இருக்கு சார். எங்களுக்கு வந்து நகராட்சி நிர்வாகத்துறை உயர் அதிகாரிகள் வந்து அலுவலர்கள் வந்து எங்களுக்கு வந்து அறிவுறுத்திருக்காங்க சார். அது மாதிரி உரங்கள் வந்து விவசாயி வாங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நான் உரம் கொடுத்துறோங்க சார். அதை கொடுத்துறோம். அதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து ஏன் இப்ப நாங்க இந்த இடத்துல தோட்டம் போட்டிருக்கோம்னா இந்த உரத்தோட மகிமை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் அதிகமா வந்து இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோட தான் சார் நாங்க இந்த தோட்டத்தை வந்து நாங்க இயற்கை உரம் போட்டே பராமரிச்சுவோம் சார். ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த இயற்கை உரத்துக்கும் நம்ம கெமிக்கல் பேஸ்டா இருக்கக்கூடிய அந்த உரம் இருக்கு, அதுக்குள்ள வித்தியாசம் என்ன? இயற்கை உரங்கள்ல வந்து சார் இப்ப நாங்க காய்கறிகள் நடவு செஞ்சு இது பண்றோம் சார். இப்ப எங்க தூய்மை பணியாளர்கள் மற்ற நாங்களா வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப எங்களுக்கு அதுக்கு என்ன வேணும் சார், காய்கறிகள் வந்து பச்சையா பறிக்கும் போது வந்து மனமா இருக்கு சார். அதாவது அந்த ரசாயனத்துல காய்கறில விளைஞ்சு வர இந்த காய்கறிகள் நல்ல மனமா இருக்கு. அதே ரெண்டாவது சமைச்சு சாப்பிடும் போது ருசியாகவும் இருக்கும். இதுக்கு வேறுபாடு எங்களுக்கு தெரியும் சார். அதாவது பச்சை காய்கறிகள மனமும் சமைச்சு சாப்பிட்ற காய்கறில வந்து ருசியும் எங்களுக்கு வேறு வித்தியாசம் தெரியுது.